ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதல் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கேது பகவான் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் கும்பராசியிலே ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி. ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் அமைய இருக்கின்றது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே ஆட்சி வளத்தோடு அமர்ந்து கொண்டு பார்வையிடுவதால் உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. உங்கள் பேச்சு உங்களுக்கு சில நேரங்களில் விபரீதத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பண வரவு செலவுகளில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தாளர் செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள்லாம் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் ருணரோக சத்துர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குழந்தைகளுக்கு நற்காரியங்களை செய்து வைப்பீர்கள். திருமணம், காதுகுட்டு போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கான ஒரு சூழல் சிலருக்கு ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. காதலர்களுக்கு ஒரு பொன்னான காலமாகும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு அமர்ந்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும். எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். களத்திர ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால்
கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போனால் கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி வல்லத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே இம்மாதம் ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுக்கிரன் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். மாணவ மாணவிகள் வெளிநாட்டிலே சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சி வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினர் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜூன் மாதம் 9ஆம் தேதி தொழில் ஸ்தான ஆட்சி வளத்தோடு பயணம் செய்ய இருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அபரிவிதமான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகளால் சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து போவது நல்லது. நண்பர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கிய ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் பணம் கொடுக்கல் வாங்கலிலே எச்சரிக்கை தேவை. வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.